ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா விலாஸ். அகிலா வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்க வீட்டிலேருந்து செடியெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மருதாணி செடி, கற்பூரவள்ளி, கனகாம்பர விதை, பாருங்கள் தூதுவளை நம்ம ஆல்ரெடி வச்சுட்டோம். தூதுவளை வச்சுருக்கோம். இங்கே வந்து கற்பூரவள்ளி கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. இன்னும் அதை மூடலை. இங்கே வந்து மருதாணி வச்சிட்ருக்காங்க. வெண்டைக்காய் விதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கனகாம்பர விதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கற்பூரவள்ளி பயங்கர மனம் சூப்பராக தூக்கிடுது, காற்றுல அப்படியே வருது. இப்படி சாய்ச்சி வைக்கணுமா? அப்படி சாய்ச்சி வச்சா தான் வந்து நல்லா வேறு நல்லா பிடிக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, செடி வைக்கிறதுல அனுபவம் கிடையாது. மருதாணி வந்து மருதாணி செடியில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்வா அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு வீட்டுக்கு முன்னாடி மருதாணி இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரியுதுங்களா பாருங்கள், குருவி நம்ம வீட்டுக்கு தினமும் நம்ம கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி குருவி வந்து நம்மளோட கேட்டில் வந்து டெய்லி உட்காரும். ஒரு 4-5 குருவி வந்து உட்காரும், பறக்குது பாருங்கள். நாய் போனோடனே பறக்குது. அந்த ஒரு ஒயிட் பீட் தெரியுது பாருங்கள், அங்கே எத்தனை குருவி இருக்குது பாருங்கள். குருவி காக்காலாம் நம்ம இருக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த கதிர்கள்லாம் இருக்காது. இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து டவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டவர் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த குருவியெல்லாம் இங்கே இருக்காது அப்படிம்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இங்கே இல்லை பக்கத்தில் அப்படின்றனால நாம் வந்து அந்த கதிர் அந்த ரேஸ்கிட்டேருந்து கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி பக்கத்தில் செல்ஃபோன் டவர் எதனா இருந்ததுன்னா இந்த மலட்டுத்தன்மையெல்லாம் வரும், குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வந்து படிச்சிருக்கேன். இங்கே நமக்கு இந்த குருவி காக்கா எல்லாம் நிறைய இருக்கனால கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நட்டாச்சுங்க, தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டுறலாம். முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கண்டிப்பாக தூதுவளை இருக்கும். இப்போலாம் அந்த செடியை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு வருவார். அவர்கிட்ட சொல்லி நாங்கள் தூதுவளை வந்து எங்கன்னா இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு கேட்டோம். அவர் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு வந்து கொடுத்தாரு. அதை தான் இங்கே வச்சுருக்கோம். இது மாதிரி ஸ்டெம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருந்து அந்த ஸ்டெம்மை மட்டும் வச்சோம்னாவே நல்லா பிடிச்சிக்கும். செடி வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு வந்துடும். இந்த கற்பூரவள்ளியில் ஏகப்பட்ட மெடிக்கல் கேரக்டர் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்லுவோம்னாக்கா, சளி பிடிச்சிருந்தா 2 கற்பூரவள்ளி சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஆனால் அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் நிறைய எடுத்து போடுறேன். பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். மதிய நேரத்தில் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிம்பாங்க. காலையிலையும் நம்ம வெயில் தாழ்ந்த பின்னாடி ஈவினிங்கு நம்ம டெய்லி தண்ணி விட்டால் போதும். இன்னும் நாங்கள் அலோவேரா ஜெல் வைக்கணும், அது எப்போ வைக்க போகிறோன்னு தெரியல. இப்போ இந்த செடியெலாம் நாங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வரலைங்க, அகிலா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்தனால நாங்கள் இப்போ வந்து அது உடனடியாக காயறதுக்கு முன்னாடி வைக்கணும்னு வச்சுட்டோம். இன்னும் நாங்கள் மண் ரெடி பண்ணணும், தொட்டி ரெடி பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடியாக நாங்கள் வாங்கிட்டு வந்து மேலே கொஞ்சம் வைக்கலான்னு இருக்கிறோம். முடிஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா மாடி தோட்டம் போடுவோம். இல்லைனா முக்கியமான தேவையான செடிகள்லாம்
இங்கே வச்சுக்குவோம். எதிரில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல் எதிரில் இந்த 2 டைரெக்டாக நேராக இருக்கிற 2 ஃப்ளாட் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான். அந்த சைடு இருக்கிற 2 ஃப்ளாட்டு, அந்த 2 என்னோடய ஃப்ரெண்டோட 2 ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஃப்ளாட் வந்து எங்கள் பங்காளி வீட்டு தான். நம்ம கட்டிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நுழையும் போது லெஃப்ட் சைடு ஜாயிண்ட்டாக இருக்கிற 2 ஃப்ளாட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதுக்கு யார் ஃபென்சிங் போட்டு நம்ம அதெல்லாம் செடி வச்சு பராமரிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கிழுவஞ்செடின்னு ஒரு செடி இருக்கும். அது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதை உடச்சி வீட்டு வாசலில் சுற்றி வந்து நட்டுருவாங்க. அது அப்படியே வேலி மாதிரி வந்துடும். செடி மரமாக எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நம்ம அவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கோம். அந்த தலையை பறித்து அரைச்சிட்டு வந்து தலைக்கெல்லாம் குளிப்போம். எனக்கு அது எதுக்காக அந்த மாதிரிலாம் குளித்தோன்னு எனக்கு தெரியாது. ஆட்டும் போது பார்த்திங்கன்னா உரலில் போட்டு கொடன்னு ஆட்டும்போது அப்படியே வளன்னு நுர அப்படியே பயங்கரமாக வரும். அது நான் வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட தான் நான் கேட்கணும். கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த செம்ம ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் அந்த செடி. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த செடியோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் எனக்கு வந்து அமுச்சு விடுங்க ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அதை சம்மந்தமாக வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம். இங்கே வந்து துளசி தாங்க போட போகிறோம். கிருஷ்ண துளசி கிடையாது, இந்த ஹைப்ரிட் துளசியும் கிடையாது. ராமர் துளசி அப்படிம்பாங்க, நாட்டு துளசின்ட்டு. இந்த குட்டி குட்டியாக பச்சை இலையும் குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் வந்து ஒரிஜினல் வந்து துளசி, ராமர் துளசி. இப்போ நமக்கு கடையிலலாம் வந்து மாலை கட்டி விற்கிறதுலாம் வந்து ஹைப்ரிட்டு. அது அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. அது அந்தளவுக்கு நல்லதும் இல்லை. இது பாருங்கள், இதுதான் வந்து நாட்டு துளசி. இலை வந்து குட்டி குட்டி தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இலை. இது பாருங்கள், இதுதான் இலையோட சைஸே இதுதான். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மருதாணி இலை சைஸுக்கு தான் இப்போல்லாம் துளசி இலை வந்து நீங்கள் பார்ப்பீங்க கடையில். இந்த மாதிரி இலை குட்டி குட்டியாக இருக்குது தான் ஒரிஜினல் ராமர் துளசி, நாட்டு துளசி. இது மனமும் அதிகமாக இருக்கும், மெடிக்கல் கேரக்டரும் நிறைய இருக்கும். நம்ம இங்கே வச்சு விளக்கேற்றுறதுக்காக தான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இந்த விதையெல்லாம் போட்டுட்ருக்கோம். இதில் வரல அப்படின்னா மறுபடியும் காய வச்சு கொஞ்சம் போடுவோம். கிருஷ்ண துளசி தனியாக மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இப்போதைக்கு நாட்டு துளசி தான் வச்சிட்ருக்கோம், ராமர் துளசி. இங்கே பாருங்கள், துளசி விதையில் இந்த பூவோட கலர் பாருங்கள், லைட்டு லாவெண்டர் கலரில் தெரியுதுங்களா இருக்குது. நானே இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒருவேளை இது கிருஷ்ண துளசி ஆகிலாம்? இல்லைம்மா, நாட்டு துளசி தான். அது கருப்பு கலரில் இருக்கும் விதையே. அது கருப்பு கலரில் இருக்கும். இது வந்து லாவெண்டர் கலரில் இருக்குது, தெரியல. ஆனால் வீட்டிலேருந்து தான், அவங்க வீட்டிலேருந்து தான் பறிச்சிட்டு வந்தாங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். தண்ணி நிறைய ஊற்றி விட்டுட்டிங்கனாக்கா அந்த விதையெல்லாம் அடிச்சிட்டு தனியாக வெளியே வந்துடும். ஸோ நம்ம லேசாக தொளிச்சு அந்த அந்த மண்ணுக்கு அடியில் வந்து மண் ஊறுற மாதிரியும் அந்த விதை அதில் ஊறுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு விதை முளைச்சி வரும். தண்ணி வந்து நல்லா ஓடுற மாதிரி விடக்கூடாது. ஏன்னா துளசி விதை வந்து குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா, அடிச்சிட்டு போயிடும். அதுக்காக தான். பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி இழுத்துக்குது. இது 2வது மக்கு தண்ணி ஊற்றுறோம். பூமி அந்தளவுக்கு வறண்டு இருக்க மாட்டிருக்கு மருதாணிக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு அலரி செடி, யாருன்னு தெரியல, நமக்கு வீட்டு வாசலில் வந்து உடச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஒரு இங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க நமக்காக எட்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதனா பேச்சு வாக்கில் சொல்லியிருந்தோமா என்னான்னு தெரியல. அகிலா, இங்கே கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுமா அகிலா. பாருங்க, அலரி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டு சைடில் வச்சுருக்கோம். இங்கே நம்மளது இடம் இருக்குது. வேறு செடியுமே எதுவுமே நம்ம இப்போ வைக்க போகிறதில்ல. கனகாம்பரம், வெண்டை விதை, இது எல்லாமே நம்ம வந்து மேலே தொட்டி வாங்கிட்டு மண்ணெல்லாம் போட்டு மண் வாங்கணும். எங்களுக்கு தெரியல மண் எப்படி, இங்கே சுற்றியும் காடு இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் போய் நம்ம எப்படி மண் எடுக்கிறது அப்படின்றதுக்காக நாங்கள் எதுவும் மண்ணெல்லாம் எதுவும் எடுக்கலை. மண் கடையில் கிடைக்குமான்னு தெரியல. வாங்கிட்டு வந்து தொட்டியில் போட்டு அலரி செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா. காஞ்ச மாதிரி இருக்கே. அதனால் நாங்கள் மேலே தான் அப்புறமா வைக்க போகிறோங்க. இந்த பிளாக்கி வந்து 2 நாளாக சாப்பிடல போல் இருக்குது. நாங்கள் பொங்கல் அன்றைக்கி அதுக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்களே வீட்டை விட்டு வெளியே வரல. அகிலாலாம் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்களே வீட்டை விட்டு வெளியே வரல. இது சாப்பாடே யாரும் போடலை போல இருக்குது. அதால் எழுந்து நிற்க முடியல, நடக்க முடியலன்னா எங்களை பார்த்துருந்தா ஒரே குஷியில் ஓடி ஓடி வரும். இலை ட்ரை பண்ணி எப்போ அதுக்கு எதனா போடுப்பா ஸ்ரீ,
அது நடக்க முடியல பாரு அதால். போட்டாரு சாப்பிட்ரி. அதால் நடக்க முடியல, ஒன்றும் முடியல. இப்போ தான் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சுருக்கோம், இது மேலே அதுக்கு போடணும். ரொம்ப மயக்கமாக இருக்குது. பாருங்கள், நாட்டு வெண்டை விதை அகில ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் மண் தொட்டிலாம் வாங்கிட்டு வச்சுட்டு அதை எப்படி வைக்கும்போது காமிக்கிறேங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.